அண்மைச் செய்தி. குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக மேலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை பகிரலாம். மேலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாதகமான சூழல் தற்பொழுது வானிலையில் நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே மலாக்கா ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. இந்த சூழல்ல தற்பொழுது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 25ஆம் தேதி வாக்கில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கக்கூடிய சூழலில் மேலும் ஒன்று உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 24ஆம் தேதி வங்கக்கடலில் அது காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த கடலில் வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் 25ஆம் தேதி புதிதாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதனால் இதில் இரண்டில் எது அதிக வலுப்பெறும் என்பது குறித்து பின்வரும் முடிவு வானிலை கணிப்புகளில் தெரிவிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் தற்போதைய கணிப்புகள் அடிப்படையில் மலாக்கா பகுதியில் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அது புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் அதற்கு செஞ்சார் என பெயரிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல வங்கக்கடல்ல ஒரு தாழ்வு பகுதியாக இருக்கக்கூடிய சூழலில் குமரிக்கடல் பகுதியிலும் ஒரு தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் பரவலாக மழைக்கான வாய்ப்பு ஏற்படும் என்ற அடிப்படையில் தான் இன்று தினம் 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் 11 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளை தினமும் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 25ஆம் தேதி இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் பட்சத்திலும் அதனைத் தொடர்ந்து வங்கக்கடலில் 24ஆம் தேதி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் பட்சத்திலும் தொடர்ந்து மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடும் என்பதனால் 2 நாட்களுக்கு மட்டும் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனுடைய உருவாக்கம் மற்றும் நகர்வுகள் என்பது நிமிடத்துக்கு நிமிடம் மாறக்கூடிய அளவில் தொடர்ந்து வானிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் அதே நேரத்தில் அதனை கண்காணித்து வருவதாகவும் அதனுடைய நகர்வுகளை பொறுத்து அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு பிறகாக மழைக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதனை நாளை தினம் வெளியிட இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நவம்பர் 25 குமரிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. மலாக்கா நீரிணை பகுதியையொட்டி ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.